கமகமனு காரசாரமா ஆந்திரா ஸ்டைல ஒரு கார முட்டை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸ் ஜார்ல 4 வரமிளகா, 10ல இருந்து 12 பல் பூண்டு அண்ட் வெட்டி வச்சிருக்க ஒரு தக்காளி அண்ட் இது கூடவே உப்பு சேர்த்து இதை ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகு அண்ட் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அடுத்து தோசைக்கல் நல்லா காஞ்சதுமே ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி மெல்லிசாக ஒரு தோசை ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது கூடவே ஒரு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். நீங்கள் நெய் யூஸ் பண்ணுறதால யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு நல்ல நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ முட்டை நல்லா வெந்ததும் இதை இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்புன்னு திருப்பி நல்லா ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சுட சுட காரசாரமாக ஆந்திரா கார முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.